எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆடி வெள்ளி 3ஆம் வெள்ளி. 3ஆம் வெள்ளிக்கு நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த முழு வீடியோ. அதாவது 3ஆம் வெள்ளியில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுனா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருடைய ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். 3ஆம் வெள்ளியில் அம்மனை வந்து நம்ம வழிபடும் பொழுது கணவருடைய ஆயுள் மற்றும் தொழில் விருத்தி எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த 3ஆம் வெள்ளியை. சரி, 3ஆம் வெள்ளி வந்து நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்றவங்க வருத்தப்படாதீங்க. 4ஆம் வெள்ளி இருக்கு இல்லையா, அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு வர்றதுனால அன்னைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து தவற விட்டவங்க வந்து வருத்தப்பட தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து பிகினர்ஸ்க்காக ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் வந்து தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் வந்து நம்ம காலையிலே வீடெல்லாம் வந்து மாவு போட்டிருப்போம்ல, அப்போது நிலைவாசலில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நிலைவாசலுக்கு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, மஞ்சள் குங்குமம் எல்லா பக்கமே வச்சதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு, நான் இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டு இந்த வாசலில் வந்து அந்த நிலைவாசலில் வந்து கோலம் போடுவேன். ஆனால் இந்த மாதிரி நடுவில் வந்து கோலம் போடுறது வந்து இந்த தடவை தான் போடுறேன். ஏன்னா எங்கள் வாசல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் எங்கள் மெயின் கேட் இருக்கும். அதனால நாங்கள் வெளியில் மட்டும் தான் கோலம்லாம் போடுவோம். இன்றைக்கி வந்து சரி ஆடி வெள்ளி சிறப்பாக இருக்குது அப்படின்றனால நான் வாசலில் மஞ்சள் போட்டு நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய கோலம் போட்டுக்கலாம் அப்படின்றனால போட்டிருக்கேன். நான் சிம்பிளான ஒரு ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி போடணுமோ போட்டுக்கலாம். நம்ம சில பேருக்கு வந்து நல்லா தரை வந்து கோலம் போட்டால் தெரிகிற மாதிரி இருக்கும். எங்களது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் இந்த மாதிரி கல்லாக இருக்கிறனால நான் மஞ்சள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கும்பத்தில் வந்து, அதாவது கும்பம்னா என்னென்னா நம்ம செம்பு ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, பித்தளை செம்பு இல்லை தாமிர செம்பு இந்த மாதிரி வச்சுருப்போம்ல, அதுக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் நல்லா தடவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு, அதில் வந்து நம்ம பச்சரிசி நிரப்பி பாதி அளவுக்கு பச்சரிசி நிரப்பணும். பாதி அளவுக்கு பச்சரிசி நிரப்பி அதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுட்டு, சில்லற காசு இல்லை சில்லற இல்லை நான் மோதிரம் போட்டுக்கிறேன், தங்க காசு போட்டுக்கிறேன், வெள்ளி காசு போட்டிருக்கேன்னா அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக மஞ்சளில் நனைச்சிட்டு அதில் வந்து அம்மன் முகம் மாதிரி குங்குமம் வந்து வைக்கணும். வச்சுட்டு அந்த தேங்காயை அந்த கலசத்துக்கு மேலே வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி கலசம் வந்து வைக்கலை. கலசம் வைக்காமல் நான் மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை மட்டும்தான் வச்சு கும்பிட்டுருக்கேன். நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா தாயார் வந்து வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு வர்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் கலசம் வைக்கிறவங்க வைக்கலாம். நீங்கள் 4ஆவது வெள்ளி அதை செஞ்சுக்கலாமா, 3ஆவது வெள்ளி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4ஆவது வெள்ளி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில பேர் வரலட்சுமி நோம்பு வந்து எடுத்து செய்வீங்க, செய்யாதவங்களும் இருப்பாங்க. செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கலசம் வைப்பீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நாங்கள் வந்து செய்யலை அப்படின்னா நீங்கள் வரலட்சுமி நோம்பு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றவங்க இதையாவது செய்யுங்க. கண்டிப்பாக கணவருடைய ஆயுள் அப்படிங்கிறது நீடித்து தருவாள். நம்மளுடைய அம்பிகை வந்து கண்டிப்பாக நீடித்து தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நிலைவாசல் எல்லாமே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சக்கரை பொங்கல் கூழ் எது வேணாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பானைக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு மஞ்சளில் பொட்டு வைக்கணும். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு செம்பில் வந்து நீங்கள் தண்ணி வைக்கலாம். நான் கலைய மாதிரி வச்சுருக்கேன், அதனால் அதையும் ஃபுல்லாக கழுவிட்டு அதில் மஞ்சள் வந்து ஃபுல்லாக தடவிட்டு பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கலையம் அவசியமாக வைக்கணுமானா அவசியமாக வைக்கணும். நீங்கள் செம்பு வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்து மலர்கள் போட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை வந்து வைக்கணும். அம்மன் வந்து அதில் வாசம் செய்கிறதா அர்த்தம். அதனால நம்ம அதை செய்கிறோம். பொங்கல் பானைக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு முடிச்சிட்டேன். பொட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பீட் மோஷனில் தான் வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆடி பெருக்கு வருது. ஆடி பெருக்கில் வந்து தாலி மாற்றுபவர்கள் வந்து மாற்றிக்கலாம். நாளைக்கு மாற்றுனீங்கனாலுமே வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறது அம்பாள் வந்து தந்தருள்வாள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆடி பெருக்கில் அது மாதிரி நம்ம எது செஞ்சாலுமே வந்து பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஆடி பெருக்கு நிறைய பேர் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆடி பெருக்கை பற்றி முழு தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆடி பெருக்கை பற்றிய முழு தகவலுமே இந்த வீடியோவில் வந்து இதுக்கு கீழே வந்து நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள்.
டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை எண்டு ஸ்க்ரீனில் தரேன். அது மாதிரி போய் பாருங்கள். ஃபுல்லாக ஆடிப்பெருக்கை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். எப்படி விரதம் இருக்கணும், எந்த டைமில் வந்து தாலிக்கயிறு மாற்றணும் அப்படின்றதெல்லாமே அந்த வீடியோ பதிவில் முழுதாக இருக்குது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் பானை எப்போயுமே வைக்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல, பிகினர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் சொல்கிறேன் நான் இதை. பொங்கல் பானை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து முதல்ல பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றணும். இன்னொன்று என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கோவில் இந்த மாதிரி இதுலலாம் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம், சில பேர் வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போ நான் வச்சு ஊற்றுறேன்ல, பால் ஊற்றுறேன்ல, அந்த மாதிரி ஊற்றுவாங்க. அப்படி இல்லைங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல பானையை கீழே வச்சுட்டு பாலை ஊற்றிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாத்தையுமே பொங்கல் பானை வந்து அந்த வாப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த வட்டம் வரைக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு அடுப்பில் வைப்பாங்க. 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். நான் கேஸில் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு பாலை ஊற்றி எனக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன், ஃபுல்லாக வைக்காமல். அதுக்கு பிறகு அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் தண்ணி, அது வந்து பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன். அந்த பூஜை ரூமில் வந்து முதல்ல மணப்பலகை எடுத்துகிட்டு, அந்த மணப்பலகையில் ஆல்ரெடி நான் தொடச்சி வச்சுட்டேன். மணப்பலகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கோலம் போட்டுக்கணும். கோலம் போட்டுட்டு நான் அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் மகாலட்சுமி தாயாருடைய படத்தை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அம்பாளுக்கு வந்து வளையல், மாலை, நகை எல்லாமே போட்டு நான் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மலர்கள் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். என்னால் மாலை கட்ட முடியல, டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே வந்து ரோஜா பூக்களை வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு காமாட்சி விளக்கு வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக துணை விளக்கு வைக்கணும். அதனால 2 சைடு துணை விளக்கு வச்சுட்டு எல்லா சாமிகளுக்கும் பூ வச்சுட்டு, காமாட்சி விளக்கும் பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றிடணும். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாம்பாளத்தட்டு நம்ம எத்தனை தாம்பாளத்தட்டு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை தாம்பாளத்தட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலாம். நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தவிர்க்கக்கூடாத தாம்பாளத்தட்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வைக்கிறேன்ல முதல் தாம்பாளத்தட்டு, அது கண்டிப்பாக வைக்கணும். என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, வெற்றிலை, அப்புறம் வந்து சுருள் பாக்கு, அப்புறம் மஞ்சக்கிழங்கு, தாலி கயிறு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, கண்ணாடி வளையல், இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான பொருட்கள். அதனால நான் அது எல்லாத்தையுமே அதில் வச்சுக்கிட்டு நம்ம வச்சுருந்த கலையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலையத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அருமையாக பொங்கிருச்சு. பொங்கினதுக்கப்புறம் அரிசியுமே வெந்துருச்சு. நான் அதெல்லாம் வீடியோவில் வந்து காட்டல, பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து பொங்கலில் இப்போ வெல்லமெல்லாம் போட்டாச்சு. வெல்லமெல்லாம் போட்டிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து, கிறிஸ்மஸ் பழம் அந்த மாதிரி போடுறவங்களாம் போடலாம். ஆனால் எனக்கு கிறிஸ்மஸ் பழம் பிடிக்காதனால நான் வந்து போடலை. அது மாதிரி பாசி பருப்பு வந்து நான் குக்கரில் வேக வச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பாசி பருப்பையும் அரிசியோட போடும்போது அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நான் வந்து குக்கரில் வேக வச்சு அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அதையும் போட்டாச்சு. இப்போ பொங்கல் வந்து தயாராகியாச்சு. இப்போ பொங்கலையும் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூமில் வந்து வைக்கலாம். நீங்கள் இதை வந்து கடைப்பிடிக்கும் போது ஆடி மாதம் அப்படிங்கிறாலே நமக்கு வந்து சிறப்பான மாதம் தான். அதில் என்ன சிறப்பாக 3வது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா அப்படின்றவங்க 3வது வெள்ளிக்கிழமை தவற விட்டவர்கள் வருத்தப்படவே வேணாம். கடைசி வெள்ளிக்கிழமையை ஃபாலோ பண்ணி நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக அம்பாளுடைய கடாட்சம் அப்படிங்கிறது எல்லாருடைய குடும்பத்துலேயுமே வந்து நிலைக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வந்து அம்பாளை வேண்டிக்கிட்டேன், உண்மையிலே வேண்டிக்கிட்டேன். அம்பாள் வந்துக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல இது நடக்கணும், எல்லாருக்கும் வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், எல்லாமே நான் வந்து அம்பாள்கிட்ட வேண்டியிருக்கேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். இது எல்லாமே நான் வந்து எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். வெளியில் வந்து நிலைக்கதவுக்கிட்ட வந்து நான் வந்து விளக்கேற்றணும். நம்ம வந்து தரைக்கிட்ட, அதாவது நம்ம பாதம் நடக்கிற அந்த நிலைக்கதவுக்கிட்ட விளக்கேற்றக்கூடாது. அப்படி ஏற்றணும் அப்படின்னா கணவருடைய அந்த தொழிலெலாம் வந்து என்ன ஆகுனா ரொம்ப வந்து விருத்தி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த நிலக்கு கதவுடைய ஏற்றுறத. அது வந்து நம்ம இதயத்திற்கு நேராக தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம நடக்கிற பாதையில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஜன்னலில் வந்து எப்போவுமே இந்த விளக்கு வந்து வச்சுருப்பேன். அது அழகாக இருக்கும். அது மீஷோவில் தான் நான் வந்து வாங்கினேன். பக்கத்தில் இருக்க அந்த புத்தருமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அந்த மேலே போகிற ஸ்போக் வந்து அப்படி அழகாக கீழே வந்து வரும். இப்போ நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிலைவாசலை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சூடம், சாம்பிராணி இதெல்லாமே நான் காட்ட போகிறேன். எலுமிச்சம்பழம் இதெல்லாமே நான் வெட்டி வச்சிட்டேன், அதெல்லாம் வீடியோவில் காட்டல. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து அம்பாளை, அதாவது நிலைக்கதவுலேருந்து தான் நீங்கள் வெளியிலேருந்து தான் உள்ளே கொண்டு வரணும். சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, சூடமாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து உள்ள சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் கொண்டு போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா அர்த்தம். வெளியில் காட்டிட்டு உள்ளே வரும்போது நிலைவாசலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதா அர்த்தம். அதனால வந்து நிலைக்கதவில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லபடியாக நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்பாவை வந்து மனதார நினைத்து கும்பிடணும். நீங்கள்
எங்களால் இவ்வளோ பெருசாலாம் செய்ய முடியாது, எளிமையாக கும்பிட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக இதில் சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு 2-3 தட்டு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். 3 தட்டு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நான் அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சேன் இல்லையா, அது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பழங்கள் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வாழைப்பழம் தேங்காய் மட்டும் வச்சுக்கிட்டோட 2வது தட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 2வது தட்டு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து வேறு ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அந்த சக்கரை பொங்கலோட சேர்த்து 3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் வந்து புடவை இருந்ததுனால புடவை ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இந்த பழங்கள்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கேன். நானே கம்மியாக தான் வச்சுருக்கேன், என்னால் ஏற்பாடு பண்ண முடியல. அதனால் நீங்கள் எளிமையாக கூட உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்குனீங்க அப்படின்னா அவள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை செல்வ செழிப்போடு வச்சுருப்பா, கணவருடைய ஆயிலை வந்து நீட்டிச்சு கொடுப்பா, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தந்தருள்வாள். அதனால் வர்ற வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவற விடாமல் இதை பூஜை செய்யுங்க. ஆடி பெருக்கில் நாளைக்கு காவிரி தாயை மனதார வேண்டி கொண்டு நீங்கள் அந்த தாலி கயிறு மாத்திரம் இல்லை, நாங்கள் தாலி கயிறு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க நோன்பு கயிறு மாதிரி நூலில் வந்து மஞ்சள் தடவி வச்சுட்டு அதை நீங்கள் கட்டிக்கலாம். ஒரு இப்போ குழந்தைங்க இருக்காங்க, கன்னி பிள்ளைங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கோங்க கணவர் கையால், நல்லபடியாக இருக்கும். அந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா